இன்றைய தினத்துக்கான அனுதின வசனம் 119 சங்கீதம் 105 வசனம். அதற்கு தலைப்பு வெளிச்சம் இல்லை என்றால் வார்த்தை என்று நான் சொல்லலாம். அது இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்று பார்க்கும்போது, வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக இருக்கிறது. வழி இல்லாத வாழ்க்கை நம்மை கொண்டு போகும் இடம் தெரியாதபடிக்கு நம்மை அலைக்கழிக்கும் சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு போகிறது. வார்த்தை இல்லாத, இல்லை என்றால் வார்த்தை என்று சொல்லும்போது வழி இல்லாத வாழ்க்கை வெளிச்சமற்ற வாழ்க்கை. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், வார்த்தை என்பது காலை சரியான பாதையிலே நடத்தத்தக்கதான அந்த வெளிச்சத்துக்கு, அந்த தீபத்துக்கு ஒப்பிடுவது மட்டுமல்ல, நாம் நடந்து போகத்தக்கதாக பாதையை காட்டும்படியான வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகிறதா இருக்கிறது. வார்த்தை இல்லாத வாழ்க்கை அது நம்மை கொண்டு போகும் இடம் தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முடிவை காண முடியாது. நோக்கமில்லாத வாழ்க்கையாக அது முடிந்து விடுகிறதா இருக்கிறது. நோக்கமற்ற வாழ்க்கை எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறதா இருக்குது. ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் இருப்பதற்கு இந்த வார்த்தையிலே நடக்க கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை வைத்து போயிருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்ற அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.